ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இது செய்கிறதுக்காக நான் ஒரு குக்கரில் 1/4 கப் வந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சு அதை போட்டுக்கிட்டேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 பூண்டு எடுத்து போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இது வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதான் குழையிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இது நல்லா விசில் வந்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது பேரே மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அதனால் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக இருக்கணும். அதுவும் காஞ்ச மிளகா நான் வந்து 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மிளகா, அதனால் 6லேருந்து 7 எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கிக்கோங்க. அது கூடவே உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு மசிச்சு வச்சுக்க பருப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். இதை வந்து 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடுங்க லிட் போட்டு. அவ்வளோதான், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இது கூட வந்து வடகம் இல்லைனாக்கா அப்பளம் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.